இன்று தியானத்திற்காக தேவன் நமக்காக நம்முடைய திருச்சபைக்காக கொடுத்த வாக்கு. Today's given word from God for our church. எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது. I don't know about anything. இந்த வேதம் உங்கள் வாழ்க்கையின் வெளிச்சம். This scripture is a light of your life. உங்களுடைய பாதைக்கு வெளிச்சம். Light of your path. உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம். Light of your life. இதில் இருக்கிற பவர் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பவரை விட அதிக வல்லமை வாய்ந்தது. The scripture is a supreme power on this world. ஆபக்குக்கின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். Habakkuk chapter 3 verses 19. பக்கம் 1086 என்று நான் நினைக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்கள் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நீகோத் என்னும் வாத்தியத்தில் வாசித்த ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. பலத்த கைகளை தட்டி. Let's all clap. இந்த தேவனுடைய சிறிய தீர்க்கதரிசியின் வாசகத்தை கவனியுங்கள். Look at the prophecy of this Habakkuk the prophet. இவைகளின் வழியாக தேவாதி தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. Through this word may the Lord speak with you. ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய பெலன் என்றார். The Lord God is my strength. என் கால்களை மான் கால்களை போல் ஆக்குகிறார். He'll make my feet like his. என்னை உயரத்தில் நடக்க பண்ணுகிறார். Make me to walk upon the high places. வாசியத்தில் வாசிக்கப்பட்ட ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லுகிறார். To the chief singer on my string instruments. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. இவன் தாவீதினுடைய சங்கீதத்தை எடுத்து சொல்லுகிறான். He taking the poem from David. இவன் ஒரு சிறிய தேவனுடைய மனிதன், சின்ன புத்தகத்தில் உள்ள மனிதன் என்று நாம் எண்ணிக்கொள்ளுகிறோம். We may think he was a very little person. இவனுடைய விசுவாசம் சங்கீதத்தின் பாதையை அவன் அறிந்திருந்தான். He knows the path of a song. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே 2 அனுபவம் இருக்கிறது. Spiritually there are 2 experiences. ஒன்னு ஆசாரியனுக்கு ஒரு அனுபவம், இன்னொன்னு மகா பரிசுத்த ஆசாரியனுக்கு ஒரு அனுபவம். Experience of priest and experience of high priest. ஒன்னு கண்டு விசுவாசிக்கிற அனுபவம், இன்னொன்னு காணாத விசுவாசிக்கிற அனுபவம். To see and experience without seeing understand. ஆனால் இந்த வேத பகுதிகளை சற்று கவனிக்க வேண்டும். Look at this verse. அவன் சொன்னான், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் என்றார். The Lord God is my strength. 450 வருடம் அடிமைகளாய் இருந்த அடிமை நுகத்தை முறித்து எடுத்து ஜனங்களை கொண்டு வந்த மோசே முதலாவது சொல்லுகிறார். Moses, he who broke the yoke of 400 years slavery said that same word. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? மோசேயினுடைய அனுபவத்தின் மகிமையை இங்கே ஆபக்கு காணவில்லை. Here Habakkuk doesn't know the glory of the commission of Moses. வேதத்துக்கு இருவரும் கருக்குள்ள பட்டயம் என்று எழுதியிருக்கிறது. The name of the Bible is two-edged sword. எந்த பட்டயத்திலும் கருக்கானது என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் எபிரேயர் 4:12. Hebrews 4:12 says it's a very sharpened than any other. அதை யோவான் பத்துமின் தீவிலிருந்து சொல்லும்போது சொல்லுகிறான், அவர் வாயிலிருந்து இருவரும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது என்கிறார். And Patmos Island John said two-edged sword came forth from the mouth of the Lord. வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16 அதை கூறுகின்றன. Revelation chapter 1 verse 6. இந்த வார்த்தைகளை சற்று நீங்கள் என்னோடு கூட கவனிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. Join with me. நான் உங்களோடு கூட சற்று தெளிவாய் பொறுமையோடு நிதானத்தோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். Patiently delight to speak with you. என்னுடைய ஆவியானவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை உங்களுக்கு சொல்லுவேன். What the Holy Spirit says I delight to say. என் அருமையான மகனே மகளே, இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். 450 வருடத்தின் கட்டுகளை அறுத்து தேவனுடைய மனிதனாகிய மோசே ஜனங்களை புறப்படும் பொழுது மோசே சொன்ன வார்த்தை அதுதான். When they get out from Egypt, Moses the prophet said that same word. மோசே என்ன சொல்லுகிறார்? What does Moses say? கர்த்தர் என் பலன் என் கீதமானவர் The என்றார். Lord is my strength and my song. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Praise be to God. கர்த்தர் என் பலனும் என் கீதமானவர் The என்றார். Lord is my strength and my song. இத ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடக்கும் பொழுது, When they cross the Red Sea, எகிப்தின் ராணுவங்கள் சமுத்திரத்தில் மாண்டு மடியும் பொழுது, army of Egypt submerged ஜனங்கள் into the கரையேறி water. வரும் பொழுது, When people advance, தேவனுடைய நாசிலிருந்து சுவாசம் புறப்படும் பொழுது, breath of the nostril came from மோசேயின் God. கைகளை நீட்டும் பொழுது, When Moses stretched the hands, தேவனுடைய நாமத்தினால் அவன் சொல்லும் பொழுது, in the name of the Lord he இஸ்ரவேல் proclaimed. ஜனங்களும் மோசேயின் கர்த்தரை துதித்து பைமைப்படுத்தி பாடின பாட்டு கர்த்தர் என் பலன் என்றார்கள். The song
which Moses and his people sang into the ocean. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. கர்த்தர் என் பெலனும் என் கீதமானவர் என்று The சொன்னார். Lord is my strength and my song. சங்கீதம் 27 28 7 வாசித்து பாருங்கள். Psalm 28 கர்த்தர் என் பெலன் என் கோட்டை என்று சொன்னார். The Lord is my strength and he is my fortress. கர்த்தர் என் பெலன் He is my strength, என்னுடைய கோட்டை என்று my சொன்னார். fortress. சங்கீதங்களின் புத்தகம் 118 14 வாசித்து பாருங்கள். 118 verses 14. கர்த்தர் என்னுடைய பெலன் என் கீதமானவர் என்று The Lord சொன்னார். is my strength and my song. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க Praise be பார்க்கலாம். to God. ஆனால் நன்றாய் கவனித்து பாருங்கள். Listen carefully. நான் உங்களுக்கு 2 அனுபவத்தை சொல்ல I'm விரும்புகிறேன். going to share two type of experience. வேதாகமத்தில் சிறிய ஏற்பாடு ஒன்று இருக்கிறது, பெரிய ஏற்பாடு ஒன்று இருக்கிறது. A little book is there. இந்த That is the 2 ஏற்பாட்டின் அஸ்திபாரம் கர்த்தர். The foundation of the gospel is Christ. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. பக்கத்துல கை கொடுத்து கர்த்தர் என் பெலன். The Lord is my strength. அல்லேலூயா. Hallelujah. இந்த பெலன் யாருக்குள் இருக்கிறதோ Whomsoever have this அவர்கள் strength, தான் கர்த்தருடைய மனிதர்கள். they are the man of God. அவர்கள் தான் கர்த்தருடைய They are the ஊழியக்காரர்கள். servant of God. அவர்கள் தான் கர்த்தருடைய They are the விசுவாசிகள். believers of God. அநேகருடைய வாழ்க்கையில் இந்த பெலன் இல்லாதபடினாலே சந்தர்ப்பத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்கள் வாழ்க்கையை ஒரு மாதிரியாக மாற்றிக் கொள்ளுகிறார்கள். Many fail to get the strength from God. That's why they change their life according to the situation. நான் உங்களை தெய்வத்தின் அருகே நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். I did to bring you near to ஆனால் God. மோசே சொல்லுகிறார், Moses said, கர்த்தர் என் பெலன் என் கீதமானவர் the என்றார். Lord is my strength and my song. ஆனால் மோசே மாம்சத்தில் மிகப்பெரிய பலசாலி. He was a mighty man in flesh. கர்த்தர் என் பெலனும் என் கீதமானவர் The என்றார். Lord is my strength and my song. கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. கர்த்தர் அவனை அபிஷேகத்தின் நாட்களில் இருந்து, The day when he attained the power of அவனை God, அழைத்த காலத்திலிருந்து, the calling of God, முதன்முறையாக பார்வோன் அவனை திரட்டும் போது வனாந்தரத்தை கடக்கிறான். when he cast out by Pharaoh and he crossed the desert, எப்படியும் நான் முன்னேறுவேன் என்கிற ஒரு தைரியத்தோடு கடந்து போனான். with great courage to advance திரும்ப in the ஒரு நல்ல desert. இடத்துக்கு வருகிறான். Reach a good place, விவாகம் செய்கிறான், married, பிள்ளைகளை பெறுகிறான், gave birth children, மாமனாரோடு இருக்கிறான். lived with ஒரு the wife, பக்கம் மச்சினிச்சிகள், one side all the மற்றொரு family, பக்கம் திரளான ஆடுகள். lot of cattle, ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் தேவ பர்வதத்தை சந்தித்தான். livestock, and he met the கர்த்தர் God. அவனோடு கூட The பேசினார். Lord spoke to him. அவன் இறங்கி வந்தான். He came down. எகிப்திற்கு மறுபடியும் அதே பாலைவனத்தை கடந்தான். Again he crossed the desert. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அதே பாலைவனத்தை கடந்தான். That same desert, ஒரே ஒரு காரியம் என்ன? one thing, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த பெலன் அது. the strength which the Lord gave to him. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அந்த பெலத்தோட அவன் கடந்தான். With that strength he என் crossed. அன்பு மகனே மகளே, Beloved. அதைத்தான் மோசே சொன்னான். That's what Moses கர்த்தர் என் பெலனும் என் கீதமானவர் என்றார். The Lord is my strength and he is my song. கர்த்தரின் பலத்தை குறித்து, தாவீதின் பலத்தை குறித்து நாகும் சொல்லும் பொழுது மோசேயின் பலத்தை குறித்து அவனால் சொல்ல When முடியவில்லை. Habakkuk said he do not know the power of Moses. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. தேவன் வரும்பொழுது மோசே வருவார் என்று எழுதியிருக்கிறது. When the Lord comes, Moses also will come. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. பரலோகத்தில் கூட மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியின் பாட்டை தான் பாடுகிறார்கள். In heaven also they are singing the song of Moses and the song of the Lamb of God. நான் 2 ஏற்பாடின் மகிமை உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறார். I didn't speak about the glory of these two commands. மோசே மரிக்கிற பொழுது 120 வயது. When Moses died at the age of வேதம் என்ன 120, சொல்லுகிறது? what does the Bible say? மோசே மரிக்கிற போது 120 வயது At the இருந்தது. age of 130 Moses அவன் was கண் died. இருளடையவில்லை. There's no darkness அவன் in his பலன் eyes. குறையவே He இல்லையா. never give up his strength. அவனுடைய பலன் குறையவே He இல்லை. never give up his strength. பலத்த கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்க hallelujah பார்க்கலாம். to the Lord. ஹalleluya. Praise be to God. கர்த்தர் என் பலன், The Lord is my என் strength. கீதமானவர் என்று சொன்னார். My song. யாத்திராகமம் 15:2 வாசித்து பாருங்கள். Exodus 15 verses 2. உபாகமத்தின் புத்தகம் 34:7 வாசித்து பாருங்கள். Deuteronomy 34 verses இவைகள் 7. என்ன சொல்லுகிறது? What does the Bible say? மோசேயுடைய பலன் குறைந்து போகவே இல்லையா? He never ever give up his strength. மோசேயின் பலன் குறைந்து போகவே இல்லை. Moses never ever give up his 120 வருஷம் கர்த்தர் அவனை எடுத்து அடக்கம் செய்யும் வரை அவன் பலன் குறையவே இல்லை. He never ever fail in the power அப்படி of என்றால் உன்னுடைய பலன் எங்கே என்று கர்த்தரை பார்த்து So the Lord கேட்கிறார். is asking you, where is your strength? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. பரிசுத்த உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி When the இருக்கிறார். Spirit of the Lord comes, you shall get strength. பரிசுத்த ஆவி ஒருவனுக்குள் வருமானால், When the Spirit of God comes, நிஜமுள்ள ஆவி வருமானால், when the Spirit of God comes, பரலோகத்திலிருந்து வருகிற ஆவி வருமானால், Heavenly Spirit comes, தேவனில் இருந்து புறப்படுகிற அபிஷேகம் வருமானால், anointing from God உன்னுடைய comes, பலன் ஒரு காலம் குறையவே your குறையாது. strength will never ever fail. மாம்சத்துக்கு பலன் குறையலாம்,
You may shortages of ஆனால் power. ஆவிக்குரிய அனுபவத்துக்கு பலன் குறையக்கூடாது. Spiritual will never ever fail. மாம்ச சரீரம் வேறு, ஆவிக்குரிய சரீரம் வேறு. Physical is different, spiritual is different. சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு. Glory of sun is different. நட்சத்திரத்துடைய மகிமை வேறு. Glory of the stars. என் அருமையான of the மகனே heaven. மகளே, உங்களை நடத்துகிற கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். In the name of Christ I am saying this way. மோசேயின் பலன் குறையவே இல்லையா? The strength of Moses never ever மோசேக்கு failed. பிறகு அவனோடு இருந்து காலேப்பு சொல்லுகிறார், Then Caleb said, மோசே எங்களை யுத்தத்துக்கு அனுப்பும்போது இருந்த அதே பலன் இன்றும் இருக்கிறது என்றார். the strength which the Moses sent us into the நாம் battle. ஆதியிலே கொண்டிருந்த வேத தேவ பக்தி அன்பு எங்கே போனது? Where is our origin spiritual ஆதியிலே life? கர்த்தர் மேல் வைத்திருந்த விசுவாசம் எங்கே போனது? Where is origin spiritual faith? ஆதியிலே தேவனிடத்தில் இருந்த நம்பிக்கை எங்கே Where போனது? is origin spiritual confidence? வேதம் மிக தெளிவாக The சொல்லுகிறது. Bible says, தாவீதின் சங்கீதம் என்று சொல்லுகிறான். he says the psalm. நான் இரண்டு பேரை உங்களுக்கு முன்பத்த விரும்புகிறேன். I believe to focus both. என் அருமையான மகனே மகளே, Son and daughter of தாவீது பெலிஸ்தனுக்கு முன்பு நிற்கும்போது பயப்படவே இல்லை. When David stood before the Philistine, doesn't bother. பயப்படாமல் சவுலுக்கு முன்பு சொன்னான், Simply he said to அந்த Saul, கரடிகள் சிங்கத்தில் ஒருவன் இவன் என்று சொன்னான். he is equal like that beast. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. தாவீதோடு இருந்தவர்கள் சொன்னார்கள், One who with David என் said, ஆண்டவனை செத்த நாயை குறித்து கவலைப்படாதீர்கள் என்றார்கள். you should don't worry about this dog. இந்த வேத வசனத்தை சற்று தெளிவாய் கவனிங்கள். The word of the Lord. ஆனால் அவன் சொன்னான், He said, இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கும் தலைப்பு the title of the message, கர்த்தர் என் பலன். the Lord is my strength. ஹalleluya. Praise be to God. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. The almighty God my strength. சர்வ வல்லவரே என்னுடைய பலன். Hallelujah. Amen. Only God is my strength. கர்த்தரே என்னுடைய பலன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. மோசே இந்த வார்த்தையை அறிக்கை செய்தான். Moses confessed his word. 120 வருஷம் அவன் பலன் அப்படியே இருந்ததாம். 120 years he was in that உன்னை same எந்த strength. பலத்தோடு கொண்டு வருகிறார் எனக்கு தெரியாது. I don't know which strength you may have. ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியின்படி உன்னை பார்த்து சொல்லுகிறார், According to this message, the Lord நான் says, உன்னுடைய பலன். I am your strength. நான் உன்னுடைய பலன். I am thy strength. நான் உன்னுடைய பலன். I am thy strength. நான் உன்னுடைய பலன். I am your strength. பலத்த கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் Say பார்க்கலாம். 3 hallelujah to the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Praise be to God. வேதம் சொல்லுகிறது. The Bible says. அதனால தான் பவுல் சொல்லும்போது இப்படி சொன்னார். So Paul the என்ன apostle சொன்னார்? said, what is என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ which strengtheneth me. என்னை பலப்படுத்துகிறவராலே, To strengthen. என்னை பலப்படுத்துகிற தேவனாலே, I can do all things through என்னை Christ பலப்படுத்துகிற கர்த்தராலே which the strengthen. எல்லாவற்றையும் செய்யும் பலன் எனக்கு உண்டு என்று I சொல்லுகிறார். can do all things through Christ which strengtheneth me. கையை உயர்த்தி 3 அல்லேலூயா Praise சொல்லுங்கள். be to God. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்கள், உன்னையும் என்னையும் கர்த்தர் உன்னையும் பலப்படுத்துவாராக. என்னையும் கர்த்தர் பலப்படுத்துவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise the Lord. வேதம் என்ன What சொல்லுகிறது? does the Bible say? கர்த்தர் என்னுடைய பலன், The Lord is my அவரை strength. சங்கீர்த்தனம் பண்ணுவேன் என்றான். I will celebrate him. நான் சங்கீர்த்தனம் பண்ணுவேன். I will exalt him. எப்பொழுதும் அவர் சங்கீதத்தை நான் நினைப்பேன். I will remember his அவரை நான் words. கீர்த்தனம் பண்ணுவேன். I will exalt the அவர் Lord. புகழை சொல்லி I வருவேன். will praise his அவர் glorious நாமத்தை name. உயர்த்தி கொண்டே I will இருப்பேன். lift up his holy கையை name. உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. பவுல் எழுதும்போது இப்படி சொன்னான். When Paul wrote, பிலிப்பியர் 4:13 சொல்லுகின்றன, Philippians 4:13, எல்லாவற்றையும் செய்கிற பலத்தை எனக்கு கொடுத்தார் the என்றார். Lord gave us strength to do anything. கைகளை தட்டி தேவனுக்கு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. யாவற்றையும் செய்ய பலத்தை To கொடுத்தார் do என்றார். everything on this world. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்கள், Shake your hand. கர்த்தர் என் பலன். The Lord is my strength. கர்த்தர் என் பலன். The Lord is my strength. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். The Lord God is my strength. தாவீதின் பலன் எனக்கு உண்டு. Strength of David is in me. மோசேயின் பலன் எனக்கு உண்டு. Strength of Moses is with me. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும்போது காண்டாமிருகத்துக்கொத்த பலத்தோடு புறப்பட்டார்களா? With the strength of the rhinoceros, these people came out from Egypt. கரங்களை தட்டி அப்பா குரலையா சொல்லுங்கள். Praise be to God. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. என் அன்பு மகனே மகளே, Son and daughter of அதைத்தான் பவுல் சொன்னார். This is Paul the என்னை apostle said. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் I can do all things through Christ which strengtheneth me. எல்லாவற்றையும் All things. செய்ய எனக்கு பலன் உண்டு I என்றார். have a strength. என் அன்பு மகனே மகளே, நீங்கள் எதை செய்தாலும் உங்களுடைய பலத்தில் செய்வதை தயவு செஞ்சு விட்டு விடுங்கள். Whatever do, don't depend upon your strength. தேவனே என்னை பலப்படுத்தும். Lord strengthen me. தேவனை என்னை Lord பலப்படுத்தும். strengthen me. கரங்களை தட்டி தேவனுக்கு முன் அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். That's what the Lord said. பிலதெல்பியா சபையின் தூதனை பார்த்து The சொன்னார். angel of Philadelphia. யோவான் இடத்தில் சொல்லும்போது சொன்னார், When he said to யோவான் John, இந்த திருச்சபையின் போதகனுக்கு சொல்,
Say unto the angel அந்த of this ஜனங்களுக்கு church. சொல், Say unto the people of வாசிக்கிறவர்களுக்கு சொல். Oh, those who read. என்ன சொல்ல சொன்னார் தெரியுமா? What does to say? நறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். I know thy deeds. To God. கொஞ்சம் பலன் இருந்து மறுதலிக்கவில்லை. Not denying my name. அதனால தான் So, அந்த பலத்துக்குரிய ஆசீர்வாதத்தை உனக்கு வைக்கிறேன், திறந்த வாசல். I am going to make an open door for you. ஒருவனும் அதை பூட்ட முடியாது. No one can shut it. ஒருவன் அதை திறக்க முடியாது. No one can close it. என்னுடைய பலத்துக்கு முன்பு எவன் எம்மாத்திரம்? Before the strength of the Lord, nothing will work. பலத்த கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு சத்தத்தை உயர்த்தி 3 அலைய Say சொல்லுங்கள். hallelujah to the Lord. ஹalleluya. Praise the Lord. வேதம் எவ்வளவு அழகாக சொல்லுகிறது. How beautifully the word of God says. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. நாம் எந்த பலத்தில் இருக்கிறோம்? And which strength we are standing here? நாம் எந்த பலத்தில் இருக்கிறோம்? Which standing we are living? ஆனால் ஆபுக்கு தீர்க்கதரிசி சொன்னார், Habakkuk says, ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய பலன் the என்றார். Lord God is my strength. தாவீது சொன்னதை எடுத்துக்கொண்டு சொல்லுகிறான். He remembered the நான் word of தாவீது David. சொன்னது மட்டுமல்ல, Not only, மோசே சொன்னது மட்டுமல்ல, Not only Moses. பவுல் சொன்னதையும் உங்களுக்கு சொல்லிக் I am கொண்டிருக்கிறேன். saying what Paul the apostle பலத்த said. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. இயேசு சொன்னதையும் சொல்லிக் I am கொண்டிருக்கிறேன். saying what Jesus says. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் என்று இயேசு தான் சொன்னார். Jesus said the Spirit of God will நீங்கள் come. பலனடைவீர்கள் என்று இயேசு சொன்னார். You will get power. இன்றைக்கு சொல்லுங்கள், மார்பில் கை வைத்து என் பலன் கர்த்தர் என்று My சொல்லுங்கள். strength is Jesus Christ. என் பலன் கர்த்தர் என்று My சொல்லுங்கள். strength is Lord Jesus கர்த்தர் Christ. என்னுடைய பலன். The Lord is my strength. இயேசு என்னுடைய பலன். Jesus is my strength. இயேசு என்னுடைய வல்லமை. Jesus is my power. இயேசு என்னுடைய ஆசீர்வாதம். Jesus is my blessing. சேனைகளின் கர்த்தர் எனக்கே தேவன். என் அன்பு மகனே மகளே, இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at the word of the Lord. எவ்வளவு அழகாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. How beautifully the word of நான் God சொல்லவில்லை, I am not. இந்த வேதம் அழகாக சொல்லுகிறது. The word of God என் says. அன்பு மகனே மகளே, Son and daughter. நாம் ஒவ்வொரு நாளும் 2 நினைவோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். Every day hurtling between two அப்படி new opinions. ஓடாதபடிக்கு Do not do that. கிறிஸ்து எனக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று ஓடுங்கள். What the Lord stored my blessing. கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி சொல்லுங்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆதால் பாண்டவர் சொன்னார், பிலதெல்பியா சபையின் தூதனை பார்த்து சொன்னார், Angel of the Philadelphia. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து என்னை மறுதலிக்கவில்லை. Even thou hast little strength, thou hast தேவனுடைய not பலன் denied me. உங்களுக்கு இருக்குமானால் If you have the strength of the நீங்கள் Lord, மறுதலிக்க You மாட்டீர்கள். will never deny நீங்கள் the Lord. மறுதலிக்க You will மாட்டீர்கள். never ever கரங்களை deny. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க Praise பார்க்கலாம். be to God. மறுதலிக்க மாட்டீர்கள். Never deny. வெளிப்படுத்தல் 3:8 அதை கூறுகின்றன. Revelation 3:8. என் அருமையான மகனே மகளே, Beloved. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து Look at பாருங்கள். this Bible. நான் உங்களோடு சொல்லும் இந்த வார்த்தை எவ்வளவு மகத்துக்குரியது. What a glorious word I am sharing among you. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அதைத்தான் தேவாதி தேவன் சங்கீதக்காரன் தாவீதிடத்தில் சொன்னார். As the psalmist said, தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? What does psalmist என் say? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவர்களுடைய பலன் என்றான். the Lord is their strength. கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. கர்த்தர் அவர்களுடைய The Lord பலன். is their strength. அவரே அவர்களுக்கு அரணான அடைக்கலம். He is a great refuge for them. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. அவரே அவனுக்கு அரணான He அடைக்கலம். is great refuge for them. இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகும் Before பொழுது you leave this place, உங்கள் அனைவருக்கும் அவர் பலனாய் இருப்பார். He'll be your strength. என் பலனாய் இருப்பார். He is your strength. உன்னுடைய பலன் உனக்கு ஒன்றுத்துக்கும் உதவாது. Your strength will not use. ஆவியினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, Not spirit or உன்னுடைய power. பலத்தினால் அல்ல, Not by power. உனக்குள்ள இருக்கிற ஒரு மாம்சத்தினால் அல்ல, Not by your தேவாவின் பலத்தினாலே ஆகும். Everything possible with the power of the Holy Spirit. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் Praise பார்க்கலாம். be to God. பலத்த கைகளை தட்டி Let us all clap. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. கிறிஸ்து உனக்கு பலனாய் இருந்தால் உலகில் உன்னை எவனும் அசைக்க முடியாது. If Christ is your strength, no one can shake you. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. சங்கீதங்களின் புத்தகம் 28:8 சொல்லுகின்றது, Psalm 28 verses கர்த்தர் 8. அவர்களுடைய பலன். The Lord is their strength. கர்த்தர் அவர்களுடைய பலன். He is their அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலம் என்று சொன்னார். He is a great refuge for his anointed. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many believe? இந்த அபிஷேகம் உனக்கு வேண்டுமானால் கையை உயர்த்துங்கள். இந்த அபிஷேகம் எனக்கு If you வேண்டாம் need ஆண்டவரே. this strength, பரிசுத்தாவின் ask the Lord. அபிஷேகத்தில் अनेक அபிஷேகம் இருக்கிறது. There are many different kind of ஆனால் இந்த experience. அபிஷேகம் உனக்கு தேவை. You need the special. அபிஷேகம் என்கிறது விளையாட்டு அல்ல. Anointing is not ordinary. ஆவியின் 9 வரங்களுக்கு 9 அபிஷேகம் இருக்கிறது. 9 gifts, there are 9 கர்த்தரிலிருந்து anointing. 7 ஆவிகள் புறப்படுகிறது என்று வெளிப்படுத்தல் சொல்லுகிறது. 7 spirits comes from the கர்த்தருடைய Lord. ஆவியை பற்றி உங்களால் அளவிட முடியாது. You cannot measure the ஆனால் power, but எவனை கர்த்தர் அபிஷேகிக்கிறாரோ அவனுக்கு அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். those who are anointed by God, they will take refuge in God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அதைத்தான் 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் கர்த்தரிடத்திலே வழக்காடுகிறவர்களை நொறுக்கப்படுவார்கள். ஹலோ, என்ன கவனிங்க. தேவையில்லாம அன்னசரியா ஃபைட் பண்ணக்கூடாது அவர்கிட்ட.
Don't fight against God. சிலர் சொல்லுவாங்க, ஆமா ஆண்டவரே, நான் உழைக்கிறேன், நான் ஓடுறேன், நான் பண்றேன், நான் ஜெபிக்கிறேன், நான் காலையில இருந்து வேலைக்கு போயிட்டு வர்றேன், பக்கத்து வீட்டுக்காரி அவள் அப்படி வச்சிருக்கிறேன், இப்படி வச்சிருக்கிறேன், வழக்காடக்கூடாது. Don't blame God and don't fight with God. Any man, யாரா இருந்தாலும், any woman, யாரா இருந்தாலும், any family, எந்த குடும்பமா இருந்தாலும், listen to me. கவனிங்கள். கர்த்தரோடு கூட வழக்காடுகள் என்ன படுவாங்களா? நொறுக்கப்படுவார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா Shall be சொல்லணும். broken to pieces. யார்கிட்ட போய் யார் வழக்காடுறது? How can we fight with God? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். He's almighty. இந்த வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at this word. கர்த்தரோடு கூட வழக்காடுகள் நொறுக்கப்படுகிறார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. அவர் வானத்திலிருந்து முழங்க வரான். Out of heaven he will speak to you. முட்டாள்தனமா ஜெபிக்கிற நீ. It's such a foolish prayer. நம்ம அப்படியே ஜெபம் பண்ணுவோம். How we pray? எதிரூட்டுக்காரன் இருக்கவே கூடாது ஆண்டவரே. Lord, destroy the neighbor. பக்கத்து வீட்டுக்காரன் படுத்துன ஆண்டவரே. They should be on the bed. அதைத்தான் சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார். The prophet Samuel. வாசிக்க கேட்கலாம். Shall we hear? கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்தார். கரங்களை தட்டி மூணு அல்லேலூயா சொல்லுங்களையா. தேவன் யாரை ஏற்படுத்துகிறாரோ அவனுக்கு தான் பலன் கொடுப்பார். He will give strength to his anointed. தேவன் எவனை தெரிந்து கொள்ளுகிறாரோ Whom selected by God அவனை அவர் பலப்படுத்துவார். will be strengthened by God. அவனை பலப்படுத்தி பலன் தந்து Give strength. தாம் அபிஷேகம் பண்ணினவரின் தான் அபிஷேகம் பண்ணினவனை கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. பக்கத்துல சொல்லுங்க, துதிப்பேன் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. கரங்களை தட்டி தேவனுக்கு அல்லேலூயா பாடி அவன் துதித்தானாம். He started to pray. எதற்கு துதித்தான்? What for? கர்த்தரின் பலன். The Lord is my strength. எவனை தேவன் அபிஷேகிக்கும் பண்ணுகிறாரோ Whom is anointed by God. அவனுக்கு அரணான அடைக்கலம். He is a great refuge for எவனை them. அவர் அபிஷேகிக்கிறாரோ Who is anointed by God. அவனுடைய கொம்பு உயர்த்தப்படும். He lift up their arm. எப்படி உயர்த்தப்படும்? How he lifted அதை the arm. தூக்கும் பலனையே அவர் அவனுக்கு கொடுத்து Give விடுகிறார். their strength to lift up the horn. கரங்களை தட்டி தேவனுக்கு முன்னாலே Let us all சொல்லுங்க. clap. என்ன விசுவாச கைத்தட்டு. Faithfully. இப்ப சொல்லுங்கள், கர்த்தர் என் The பலன், Lord is my strength. என் கீதமுமானவர், My song and வல்லடிக்கு music. நான் தப்புவேன், I will secure from all சத்துருவை நான் I ஜெயிப்பேன். overpower the கரங்களை தட்டி enemies. அப்பாவுக்கு. Let us all clap. இதுதான் கர்த்தருடைய பலன். These are the strength of the Lord. அதைத்தான் அங்கே ஆபகுக்கு சொன்னான். Habakkuk. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் The என்றார். Lord God is இதை my தாவீது சொன்னார் என்று சொன்னார். வேத பகுதிகளை சற்று கவனித்து Look at பாருங்கள். this verse. நான் சொல்லவில்லை, I'm not. தேவாதி தேவன் அதை சொன்னார். The Lord God said. வேதம் அப்படியே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. The Bible reports. அதைத்தான் சங்கீதங்களின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். Psalm. என் அருமையான மகனே மகளே, 138:3 வாசிக்க கேட்போமா? 138 நான் முடிக்க போகிற சங்கீதம் 138:3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்க. Praise God. பயப்பட மாட்டேன்னு சொல்றவங்க கையை தட்டி வர I அல்லேலூயா will சொல்லணும். not be afraid. நான் பயப்பட மாட்டேன். I will not be afraid. என் ஆத்துமாவிலே பலன் கொடுக்கிறார். Strengthen my soul. என் ஆத்துமாவிலே பலன் கொடுத்து என்னை தைரியமாக்கினார். And the Lord has encouraged me. அப்படி தைரியம் வரும் பொழுதுதான் The encouragement comes. உன்னை எவனும் தொட்டுவிட முடியாது. No one can touch you. இது நடக்கும். It will happen. இது நிறைவேறும். Take place. இதை ஆசீர்வாதமாக்கி தருவார். Make it as a என் blessing. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்றதை விட Oh, my soul, என் praise God. ஆத்துமாவில் பலன் தருகிறார். Giving strength in my soul. எத்தனை பேர் How can விசுவாசிக்கிறீங்க? I believe that? விசுவாசிக்கிற மூணு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆத்துமாவிலே பலன் தருகிறார். Give strength in என் my அருமையான soul. கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at the passages. ஒரு நாள் தேவனுடைய மனிதனாகிய கிதியோன் Gideon, the man of God, கோதுமையின் பாளையத்தில் நின்று கோதுமைகளை சேகரித்துக் கொண்டிருந்தான். in the field gather up the grains. Look here people, listen to me. கவனிங்கள். காரணம் என்ன? Reason? மீதியானவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே நேரமாய் புறப்பட்டு இஸ்ரவேலை அழிக்க எழுந்தார்கள். This Midianian, all the enemies encamped against this Israel. அவருடைய ஒட்டகங்களுக்கு அளவில்லை, There's no count for the என்ன camel. முடியவில்லை, Cannot count it. மணலத்தினை போல் இருந்தார்கள். Like a sand of the earth. இவ்வளவு கூட்டம் இருக்கிறது.
uncounted people. ஆனால் கிதியோனுடைய தலைமையிலே சொற்ப கூட்டம் இருக்கிறது. Leadership of Gideon very கொஞ்சோண்டு little. கூட்டம் இருக்கிறது. Very few. 32,000 பேர் இருக்கிறார்கள். 32,000. எல்லாமைகளை வந்து அழித்து விடுவார் என்று சொல்லி கிதியோன் அந்த கோதுமையின் அறுத்து அவைகளை சேகரித்து எங்கேயாவது ஜனங்கள் சிதறி ஓடும்போது நாம் ஓடிக்கொண்டிருக்கிற வேளையிலே நமக்கு புசிக்க ஆகாரம் வேண்டும் என்று சொல்லி அந்த ஆகாரத்தை அவன் சேகரித்துக் கொண்டிருந்தான். Gather up the grain before the battle. என் அன்பு பிள்ளைகளே, Beloved. அவன் சேகரித்துக் கொண்டிருக்கும் போது When he gathered up, கர்த்தருடைய தூதனானவர் அவனை சந்தித்தார். the visitation of angel of அவனை God came. சந்தித்தவர் இயேசு கிறிஸ்து கைகளை தட்டி Jesus Christ. ஹalleluya. Hallelujah. அவர் சந்தித்தார். He met him. இவன் சேகரித்துக் கொண்டிருக்கிறான். He gathered up. அதை சேகரித்து நடத்தி கொண்டிருக்கிறான். And he gathered up. ஆலையில வைத்து அரைத்து அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று யோசித்துக் He கொண்டிருக்கிறான். stored the grains. அப்போது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். Angel of God came. அவனை பார்த்து கேட்ட முதல் கேள்வி, He said a word. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்றார். Mighty man, may the Lord be with you. ஐயா தட்டி ஒரு அல்லேலூயா Say சொல்லுங்க. hallelujah. இத சொன்ன அடுத்த நிமிஷம் Immediately. இவர் வேற எதுவுமே சொல்லலங்க. He never said. ஹலோ எல்லாம் நிமிருங்க. இதத்தான் சொன்ன தம்பி என்ன பாரு, இதத்தான் கர்த்தர் The பேசுறாரு. Lord spoke to him. உடனே ஆண்டவருக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். He started to preach to God. நம்ம எல்லாம் அப்படிதான் இருக்கிறோம். Our people are like that. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றதுல இவனே பிரசங்கம் பண்ணிடுறான். Individually they are starting. இவனே பிரசங்கம் பண்ணிடுறான். வார்த்தைகளை சற்று நீங்கள் தெளிவாய் கவனிக்க Look வேண்டும். at this verse. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. அதுதான் தாவீது அழகாக சொன்னான். So King David says, கர்த்தருடைய பலத்தினால் என்னை அவர் நிறைத்தார் என்று சங்கீதத்திலே வாசித்தோம். the Lord has filled me with his strength. அவனை பலப்படுத்தி ஆத்துமாவிலே தைரியத்தை கொடுத்தாராம். And he give encouragement into soul. என் ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியம் கொடுக்கிறார். Strengthen my soul and give me. உனக்குள்ளே பலன் இருக்குமானால் உனக்கு ஒரு தைரியம் You இருக்கும். have the strength, you have the எதற்கும் boldness. பயப்பட மாட்டாய். Never ever afraid. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை தட்டி Glory be to God. சந்தோஷமா கை தட்டி ஆர்ப்பரிங்க பார்க்கலாம். Joyfully. ஹalleluya. Praise the Lord. இதுதான் கர்த்தருடைய வார்த்தைகள். That is the word of the Lord. வேதம் சொல்லுகிறது, The Bible அவன் says, திம்னாத்து ஊருக்கு சமீபமாய் வரும்போது அவன் தாயின் தகப்பன் பின்னி நடந்து வருகிறார்கள். ஊருக்குள் நுழையும்போது அழகான ஒரு திராட்சை தோட்டம் When இருந்தது. he step into Timnath, there are beautiful vineyard. நல்லா கவனிக்கணும். திம்னாத்து ஊருக்கு உள்ளே சமீபத்து வரும்பொழுது அங்கே ஒரு திராட்சை தோட்டத்தில் திடீரென்று ஒரு சிங்கம் பாய்கிறது. Suddenly a lion came up from the vineyard. அவன் கையிலே ஒன்றும் He இல்லாதபடியினாலே, had nothing in his hand. அவன் கையில ஒண்ணுமே இல்ல. Have nothing in his hand. மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க போகும்போது கத்தியும் கோடாலும் எடுத்துட்டு போவான். For this wedding, how can he carry any weapons? Listen. திடீரென்று ஒரு பாலசிங்கம் அவன் மேல் பாய்ந்தது. Suddenly a young அவன் lion, கையிலே ஒண்ணும் he இல்லாதபடினாலே, had nothing in his hand. அவன் கையில ஒண்ணுமே இல்ல. Nothing in ஆனா his hand. வசனம் என்ன சொல்லுகிறது? What is the word of God? பாலசிங்கம் அவன் மேல் பாய்ந்தபோது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினார். Immediately the Spirit of God came upon him mightily. ஹalleluya. Praise God. கைகளை தட்டி அப்பாவுக்கு. Hallelujah. நியாயாதிபதிகள் 14:6 சொல்லுகிறது, ஆனால் அவனை கயிறுகளால் கட்டி வைத்திருந்தார்கள். He was bounded. அவன் புயத்திலே கயிறு இருந்தது. He was bounded in his hand. இதோ பெலிஸ்தர்கள் வந்து விட்டார் என்று அவன் சொல்லும் பொழுது He said, behold, the Philistines are came. அந்த கட்டு ஒரு நெருப்பு பட்டது போல தெரித்து விழுந்ததா. Simply he break every chain. நியாயாதிபதிகள் 16 கூறுகின்றன. Judges says, ஆனா கர்த்தருடைய ஆவி உன்மேல் வரும்போது உன்னை பலப்படுத்தி when the விடுகிறது. Spirit of the Lord comes, he will strengthen you. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Yes, அதனால தான் ஆபகுக்கு சொன்னான், So Habakkuk கர்த்தர் என் பலன். The Lord is my தாவீது strength. சொன்னான், David said, கர்த்தர் என் பலன். The Lord is my மோசே strength. சொன்னான், Moses said, கர்த்தர் என் பலன். The Lord is my strength. பவுல் சொன்னான், கர்த்தர் என் பலன். Paul said, The Lord is my இயேசு strength. சொன்னார், நான் உங்களுடைய பலன் என்று He சொன்னார். says, I am your strength. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many believe that? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் என் பலன். The Lord is my strength. என் கீதம் மானவர். My song and music. வல்லடிக்கு நான் தப்புவேன், Save from கல்லடிக்கு destruction. தப்புவேன், Save from all the அக்னி ஆஸ்திரத்துக்கு தப்புவேன். all the fiery. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. கைகளை தட்டினவர்களாக Yes, sir. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap it very- இதான் கைத்தட்டா. என் அன்பு மகனே மகளே, Son of நம்முடைய God. தேவன் எவ்வளவு பேர் யோசித்து How பாருங்கள். awesome he is. காரணம் என்ன? Reason. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இறங்கினது. Spirit of God came upon him mightily. அதைத்தான் 2 தீமோத்தேயு 1:7 பவுல் 2 சொன்னார். Timothy chapter 1. கர்த்தர் நமக்கு பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார் He gave என்றார். a powerful spirit. பயப்படுகிற ஆவி அல்ல, Not the spirit of fear. பலவீனத்தின் ஆவி அல்ல, The spirit of weakness. கர்த்தர் நமக்கு பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார் என்றான். Mighty spirit. என் அன்பு மகனே மகளே, Beloved. வேதத்தை யோசித்து பாருங்கள். Look at the Bible. அதைத்தான் தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொன்னார். Through prophet சோர்ந்து Isaiah. போகிறவனுக்கு அவர் பலன் தந்து He'll give strength to the weary. சத்துவம் அற்றவனுக்கு அவர் தத்துவத்தை பெருக பண்ணுகிறார் He'll என்றார். increase the strength those who weary and weak. ஏசாயா 40:29 வாசித்து பாருங்கள். 40 verses 29. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible கர்த்தருக்கு say? காத்திருக்கிற புது பலன் அடைகிறார்கள். You waiteth for God will get அவர் new கழுகை strength. போல சட்டைகள் எடுத்து உயர பறப்பார்கள். Fly like eagles. ஓடினாலும் இளைப்படையார்கள், They run, they will not நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். walk, they will
not be கர்த்தருக்கு weary. காத்திருக்கிற மனிதன் Those who wait புது for God பலன் அடைகிறார். get new strength. புது பலன் அடைகிறார். New strength. புது பலன் அடைகிறார். New strength. ஓ கர்த்தர் உன் பலனாய் The இருப்பாராக. Lord is your strength. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் Prophet Isaiah 40:31 கூறுகின்றன. 40:31. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அதை தாவீது சொல்லும்போது இப்படி When சொன்னான், King David said, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் தந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். The Lord will give his strength to his people and bless them. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் தந்து அவர்களை He will ஆசீர்வதிக்கிறார். give strength to his people and நீ bless them. கவலைப்படும் போது பலனை தருவார். When you're troubled, நீ சோர்ந்து போகும்போது பலனை when தருவார். you're tired, he will give நீ strength. பலவீனப்படும் போது பலனை When தருவார். you're weak, he will give strength. சங்கீதம் 29:11 வாசித்து Psalm பாருங்கள். 29:11. கர்த்தர் எனக்கு பலன் தந்து The Lord will give strength to என்னை me. ஆசீர்வதித்தார் என்று And சொன்னார். blessed me. இன்றைக்கு நான் ஒன்றோடு ஒன்றுக்குள் சொல்லுகிறேன். Let me say one thing. என் அன்பு மகனே மகளே, Son and daughter, யாராயிருந்தாலும் சரி, whomso it may be, நீங்கள் காலை எழுந்த உடனே ஒரே ஒரு கேள்விதான். early morning say one thing. ஜெபம் முடித்த பிறகு After the prayer, கர்த்தர் என் பலன். the Lord is my strength. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. நீ எழுந்தும்போது சொல்லிட்டு You எழுந்து wake பார். up, say this ஒரு word. பலன் உன்னை நிரப்போ. His strength will fill you. உன் கால்கள் மான் கால்களை போல Your இருக்கும். legs like the legs of the உன்னை deer. உயரத்தில் நடக்க பண்ணுவார். Make you to walk உன்னை on நடத்தி கொண்டே இருப்பார். high places. அதுதான் கர்த்தருடைய பலன். That is the strength of the Lord. அதுதான் கர்த்தருடைய வல்லமை. The power of God. என் அருமையான மகனே மகளே, Beloved. இதுதான் தேவன். That is our God. இப்ப சிரித்த முக சொல்லுங்க, Joyfully. கர்த்தர் என் பலன். The Lord is my strength. ஆண்டவராகிய கர்த்தர் என் The பலன். Lord God is my strength. தாவீதின் தேவன் என்னுடைய தேவன். God of David is my God. மோசேயோடு சொன்னவர் என்னுடைய The சொன்னிருக்கிறார். God of Moses is my God. நீங்கள் அவருடைய பலனாய் இருப்பீர்களானால் If you receive ஒன்று the power of நடக்கும். God, one thing will கடைசியாக happen. Finally, உனக்கு ஒரு பலனை சொல்லி நான் I'll முடிக்கட்டும். give a strength. 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 1 Kings 19. 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனங்களை வாசிக்கலாம். ஒரு சூரை செடியின் கீழ் ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். படுத்து நித்திரை செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு தூதன் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி அவனை தட்டான். இங்க பாருங்க, லிசன் டு மீ. தட்டானா, தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு கரங்களை என்றான். தட்டி ஒரு அலையா சொல்லுங்க. Praise God. பலத்த கைகளை தட்டி எழுந்திருந்து போஜனம் பண்ணு. Arise and eat. நீ எழுந்திருக்கப்பயா? Arise. எழுந்திருவியா? Rise அப்படி up. எழுந்து பார்க்கலாம். ஏசாயா 51:9 சொல்லுகிறது, 59 எழும்பு எழும்பு பலன்கொள். Arise, arise and put on the glory and power. கோதுமையை அறுத்துக் கொண்டிருந்த கிதியோன் Gideon want to reap the இருக்கிற grain. பலத்தோட போய் என்று ஆண்டவர் சொன்னார். Lord said, go with the strength அவன் what ஒரு you have. பிரசங்கமே பண்ணிட்டார். He also ஆண்டவரே, எகிப்திலே என் ஜனங்கள் 400 வருடங்களுக்கு மேலாக அடிமைகளாக இருந்தபோது அற்புதம் செஞ்சீரே, அதிசயம் செய்தீரே, இவர்களை ஆசீர்வதித்து இவர்களை ஆண்டவர் நடத்துவதற்கு ஏதாவது ஒரு அற்புதம் செய்யும் என்று அற்புதத்தை குறித்து இயேசுவினிடத்தில் தெய்வத்திடத்தில் பிரசங்கம் போது ஆண்டவர் சொன்னார், When கிதியோனை பார்த்து. he accept the strength from God, நியாயாதிபதிகள் 6:14 சொல்லுகிறது, chapter 6 says, இருக்கிற பலத்தோட போ, go the strength which you உன்னை have, அனுப்புகிறவர் நான் அல்லவா. because I have sent you. ஒரு அலலையா சொல்லுங்களேன். Amen. அவர் அனுப்புறாருன்னா பலம் உன் கூட வருதுன்னு அர்த்தம். He sends, strength will come with you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க என்ன சொல்லுகிறார்? What does he say? எழும்பு, Awake, ராகாபை துண்டித்ததும் எழும்பு, rise up. பலன் கொள், கர்த்தரின் புயமே கர்த்தரின் புயமே. முந்தின நாட்களிலும் முந்தின அந்த காலத்திலும் மட்டுமல்ல, Ancient இந்த காலத்திலும் பூர்வ தலைமுறைகளிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. எழும்பினபடி அதே போல எழும்பு. இல்ல இல்ல, Look at here. எலியா என்னும் தேவனுடைய மனிதன் அந்த சுரை செடியின் படுத்திருக்கும் போது தேவதூதன் தட்டி எழுப்பி எழுந்து போஜனம் பண். And the angel said, rise up and eat. அவன் விழித்து பார்க்கிற போது அவன் விழித்து பார்க்கிற பொழுது இதோ ஆ. தழலில் சுடப்பட்ட அடையும் தழையில் சுடப்பட்ட ஒரு அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் ஒரு பாத்திரத்திலும் தண்ணீரும் இருந்தது. அவன் தலைமாட்டில் இருந்தது. அது அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். நல்லா சாப்பிட்டான், எழுந்தான், அந்த டயர்ட்ல படுத்துக்கிட்டான். இது போன மாச திருவிருந்துன்னு வச்சுக்கோங்களேன். 2வது திருவிருந்து படிங்க. கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் எழுந்திருந்து போஜனம் பண்ணு. பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ சாக மாட்டே. நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து கையை உயர்த்து. நல்ல கையை வைத்து தொடச்சுக்க. இயேசு நாமத்திலே கை சுத்தப்படுத்துறேன். எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரே பெண்ணும் தேவ பர்வதம் மட்டும் நடந்து போனான். அப்படியே நடந்து முழங்கால் போடுங்க பார்க்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 22:19-20 வசனங்களை வாசிக்கலாம். பின்பு அவர் அப்பத்தை
பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் செய்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக இது கொடுக்கப்படுகிறது, உங்களுக்காகத்தான் கொடுக்கப்படுகிறது, என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். கரங்களை உயர்த்துமா. கர்த்தர் இந்த அப்பத்தையும் இரத்தத்தையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, கர்த்தர் என் பலனாய் இருக்கிறீர் ஆண்டவரே, நீ என் கீதமாய் இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய பலன் ஆண்டவரே, என் ஆத்மாவுக்கு நீ பலன் தந்து ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய ஆண்டவரே திருப்பந்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் எழுந்து நிற்கும்படியாக ஆண்டவரே, எழும்பும்படியாக ராஜா. ஆண்டவரே, எலியாவை தட்டி எழுப்பி ஆண்டவரே, நீர் ஆண்டவரே வைக்கப்பட்ட ஆண்டவரே உம்முடைய அப்பத்தையும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அப்பா ரத்தத்தையும் ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் நினைவு கூறுகிறோம் ராஜா. ஆண்டவரே, என் தேவனுடைய ஆண்டவரே சரீரத்தையும் ரத்தத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே அதை நாங்கள் வாங்கி புசிக்கிற வேளையில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா இன்னும் பலன் தந்து ஆண்டவரே இன்னும் எங்கள் பலம் புரியாத படிக்க ராஜா. ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக ஆண்டவரே எங்களை பிரயாணத்திலே ஆண்டவரே உடைய பலன் ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு மோசேவுக்கு கொடுத்த பலனை எனக்கு தேவனாய் கர்த்தர் எங்களுக்கும் எங்கள் சபைக்கும் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றைக்கு சிம்சோனுக்கு கொடுத்த ஆண்டவரே அந்த பலன் ஆண்டவரே எங்களுக்கும் எங்கள் சபைக்கும் நீ கொடுக்க போறீர் ஆண்டவரே. அதற்கு ஆதாரமாக உம்முடைய சரீரத்தை என் தேவனாய் கர்த்தர் ரத்தத்தையும் ஆண்டவரே அந்த பலத்தை தேவன் எங்களுக்கு எடுத்து கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வருகை வர வரைக்கும் ஆண்டவரே இந்த பலத்தோடவே நாங்கள் ஆண்டவரே உமக்கு எதிர்கொண்டு மணவாட்டி சந்திக்க நாங்கள் வருவோம் ராஜா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, இப்பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே உம்முடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் ஆசீர்வதித்து தருவீராக ஆண்டவரே. அதை புசித்து கர்த்தருடைய பலத்தோடு நாங்கள் இருக்க உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். இரக்கமுள்ள தெய்வகுமாரனே, merciful Son of God, இது உம்முடைய சரீரம், this is your flesh, இது உம்முடைய ரத்தம், this is your blood. தடையில் சுடப்பட்ட அந்த அப்பத்தையும் அந்த தண்ணீரையும் பருகிவிட்டு when this prophet அந்த drank the பலத்தோடு blood, தேவ பர்வதம் வரை இரவும் பகலும் 40 நாள் வந்தான். with that strength he reached the நான் mount of God. விசுவாசிக்கிறேன், I believe இது that உம்முடைய சரீரம், this is your flesh, இது உம்முடைய ரத்தம், this is your blood. இதை புசிக்கிற நாங்கள் We வியாதி இன்றி, without sickness, மரணம் இன்றி, without death, நோய் இன்றி, without disease, இந்த பலத்தோடு with this strength, அடுத்த வருஷத்தை நாங்கள் திருவிருந்தை காணும் வரை come to next எங்கள் year. வாழ்க்கையில் இந்த பலவீனம் வராதபடி Don't காத்துக்கொள்ளும். allow any weakness in our கர்த்தர் life. என் பலன், Strength of the Lord, அவர் என் கீதமானவர் என்று He is சொன்னது போல my song. நீரே எங்களுடைய பலன், you are our இந்த strength. சரீரம் எங்களுடைய பலன், This flesh is இந்த our ரத்தம் strength. எங்களுடைய பலன், This blood is our எங்களை strength. அபிஷேகத்தால் நிரப்பி ஆசீர்வதி. Anoint us and bless us. நோயே இருக்கக்கூடாது. No sickness. இயேசுவின் நாமத்தில் Save Jesus' name. ஜெபிக்கிறேன் We pray. நல்ல பிதாவே. Good Father. ஆமென். Amen.